செய்தியாளர் செல்வராஜ் அவர்கள் இணைகிறார். செல்வராஜ் வணக்கம். தற்போது இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகிறது. அவருடைய நல்லடக்கத்திற்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு பகுதியும் அவர் இருக்கக்கூடிய தேனி மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பிளெக்ஸ் போர்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. அதில் இமயம் தரித்தது இந்த வார்த்தை தான் நேரடியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. 1977 ஆண்டிலிருந்து 16 வயதிலே திரைப்படத்தின் மூலமாக அவர் அறிமுகமானார். கிராமத்தில் உள்ள வாழ்க்கை தனது படங்களின் மூலமாக மிக உண்மையாக உணர்வுபூர்வமாக காட்டியவர் தான் பாரதி ராஜா. மக்கள் இதுவரை இயக்குனர் இமயம் என்று அன்பாக அழைக்கக்கூடியவரும் பாரதி ராஜா தான். இவருடைய திரைப்படங்களில் கதாபாத்திரங்கள் அதிகமாக ஒப்பனை இல்லாமல் எளிய மனிதர்கள் போலே தோன்றி அந்த கதாபாத்திரங்கள் இருக்கும். திரைப்படத்திற்கான இவர் ஆற்றிய பங்களிப்பு என்பது 2004 ஆண்டில் தான் இந்திய அரசு இவருக்கு இந்தியாவில் 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை வழங்கினார்கள். தொடர்ந்து மேலும் சென்னையில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்திலும் இவருக்கு கௌரவ முனைவர் பட்டம் என்று வழங்கப்பட்டது. இவரது பல திரைப்படங்கள் சமூகத்தின் நிலவும் ஜாதி கொடுமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளுக்கு தைரியமாக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் சினிமாவில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய இவர் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்குள்ளார். இயக்குநராக மட்டுமல்லாமல் 25க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து உள்ளார். இவர் தெலுங்கு, இந்தி மொழி உள்ளிட்ட பல்வேறு படங்களையும் இயக்கியுள்ளார். தேனி அள்ளிநகரம் என்ற ஊர் தொன்றாலே தற்போது அனைவருக்கும் நினைவுக்கு வருவது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தான். தமிழக திரைப்படங்கள் வெளிப்புற படப்பிடிப்பு பகுதிக்கு கொண்டு வந்தவர் என்ற ஒரு பெருமைக்குரியவரும் பாரதி ராஜா தான். பெரும்பாலான உணர்வு நிறைந்த நாட்டுப்புற கதைகளுக்காக படம் பிடித்தவர். இசையமைப்பாளர் இளையராஜாவுடன் இணைந்து மறக்க இயலாத பல இன்னிசை பாடல்களில் தந்தவர் தான் இவர். செல்வராஜ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.